ஏமா நான் நேரில் வந்து சொல்றேன்னு உன்ட்ட எல்லாம் நாளைக்கு காலங்காலத்தில் நாங்கள் வரமா நான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அங்க என்னதான் நடக்குது? ஏமா நான் தான் நேரம் வரேன்னு சொல்றேன்லம்மா, நீ போனை வைமா, நேரம் வந்து பேசுறேன். மகேஷ் கல்யாணத்துக்கு ஏற்கனவே ஒரு பட்ஜெட் போட்டோம். அதுக்கு பிறகு அவங்க இன்னும் பவுன் கேட்டாங்க. அதை நான் தரேன்னு சொன்னதுக்கே அண்ணன் என்ன திட்டினாரு. இப்போ பட்ஜெட் இன்னும் அதிகமாகும் போல இருக்க. ஆமா சித்தப்பா, நகை 5 பவுன் ஜாஸ்தி, 25,000 ரூபாய் ரொக்கம், இது போக ஒரு பைக் ஒன்று. இதெல்லாம் எப்படி பண்றேன்னு யோசிச்சாலே மொழியெல்லாம் பிதுங்குது. என்ன செய்ய, ஊர் உலகத்துல இல்லாத அபூர்வமான மச்சினா நமக்கு வாச்சிருக்கான். ரகரகமா நம்மளை இம்சை பண்ணது பத்தாதுன்னு இப்ப கல்யாண செலவையும் கூட்டி விட்டுருக்கான். என்ன பாக்குறீங்க? குடும்பத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால தானே சம்பந்தி வீட்டுல ரேட்டை ஏத்திட்டாங்க. அண்ணே என்னண்ணே ரேட் அது உங்க வாயில் எப்படிலாம் பேசிட்டு. என்ன செய்ப்பா, சொல்லக்கூடாது, தப்பு தான், சொல்ல வச்சுட்டாங்களே. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு குடும்பத்தோட போயிட்டோம், நமக்கு தான் வருத்தமா இருக்கு, நாமும் அவமானப்பட்டோம், அங்க போய் மன்னிப்பு கேட்டோம், எல்லாம் சரியா போயிடணும்ல. இப்ப 5 பவுன் நகை கூட்ட பண்ணாலோ 25,000 ரூபாய் பணம் கொடுத்தாலோ பைக் வாங்கி கொடுத்தாலோ போனமான திரும்பி வந்துட போகுதா? நம்ம வீட்டுல நடந்த துக்க சம்பவத்தை காரணமா வச்சுக்கிட்டு அவங்க பேரம் பேசுறாங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு அங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்து இங்க தலையை பிச்சுக்கிறோம். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? இந்த உலகமே அப்படித்தான் இருக்கு. நீங்க ஒருத்தர் மட்டும் தான் பணம் முக்கியம் இல்ல குணம் தான் முக்கியம்னு நியாய நீதி பேசிட்டு இருக்கீங்க. அம்மனமா திரியறவன் ஊர்ல துணி கட்டணமும் பைத்தியக்காரன் ஆயிடுறான். என்ன கோபி, என்ன கிரிக்கெட் இருக்க, பட்ஜெட் போட்டியா? கணக்கெல்லாம் ஏற்கனவே போட்டதானப்பா, இப்ப எக்ஸ்ட்ரா வந்திருக்குல்ல, இப்ப புது கணக்கு போட்டுல எழுதணும். என்ன உன் யோசனை என்ன சொல்லு. பைக் எப்படியும் வாங்கிடலாம்ப்பா. கோபி பைக் எவ்வளோ 6,000 7,000 வந்துடும்ல புது பைக்கு? எந்த காலத்துல சித்தப்பா இருக்கீங்க? இப்ப விலை எவ்வளவு ஏறி இருக்கு தெரியுமா? எவ்வளோ 9,000 10,000 ஆயிருமா? 35,000 இருந்து 40,000 ரூபா வரும். 40,000? ஆமா ஆமா. அப்புறம் பைக்கை விட்டுருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன செய்வ? பேங்க்லயோ இல்ல வேற பிரைவேட் ஃபைனான்ஸ்லயோ நம்ம லோன் போட்டு அதை வாங்கிக்கலாம். அதனால பைக் பிரச்சனை விட்டுருங்க. உனக்கு சுமையாயிடும் கோபி. சமாளிச்சு தானே ஆகணும். அப்பா, என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க பணம், உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்க பணம், இதெல்லாம் எடுத்து அந்த 25,000 ரூபாய் ரொக்கத்துக்கு கொடுத்துருவோம். கோபி, அந்த சேமிப்புல இருக்கிற பணத்தை தான் கல்யாண செலவுக்குன்னு வச்சிருக்கோம். அதுல 25,000 எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டா கல்யாண செலவு என்ன செய்ய? இதுவும் கல்யாண செலவு தானப்பா, எப்படி அதை கொடுத்தானே ஆகணும். அதை எடுத்துருவோம். இதுவோ 10 பவுன் நகை வேற இருக்கே. நான் சொன்ன மாதிரி 5 பவுன் கொடுத்துட்றேண்ணே. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்றேன், கொடுக்க வேணாம். அண்ணே அண்ணே வேண்டாண்ணே, பேசியாச்சு, விட்டுருக்கண்ணே, நான் கொடுத்துட்றேன். சரி விடுங்க, அப்படியே 5 பவுன் வச்சுங்க. இன்னொரு 5 பவுன் வேணும்ல. அப்பா, நானும் கீதாவும் போட்டிருக்கிற வளையல் செயின் எல்லாத்தையும் அழிச்சு அக்காக்கு நகை பண்ணிடலாம்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா? எங்க கல்யாணத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குப்பா. அதுக்குள்ள நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சு எனக்கு வேண்டிய நகையை நானே வாங்கிக்கிறேன்ப்பா. மொத்தத்துல நாங்க எல்லாரும் பிரயோஜனம் இல்லாதவங்க முடிவு பண்ணிட்டேன். சேச்சா, அப்படிலாம் ஒன்னும் சொல்லலப்பா, எங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன். நம்ம வீட்டுல கோபி என்ன மட்டும் தான் கஷ்டப்படணுமா? நாங்களும் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு தானே. குட். அப்பா, ராகினி சொல்றதுல அர்த்தம் இருக்குப்பா. அவங்க கல்யாணம் வரும்போது அப்ப பாத்துக்கலாம். சரிப்பா. அப்பா, எதுக்குப்பா இவ்வளவு செலவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம்னா செலவு இருக்கத்தான் செய்யும். அது இல்லாம எப்படி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ப்பா. அதுக்குன்னு கடன் வாங்கி தான் பண்ணணுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு கடன்காரங்களா ஆக்கிட்டு போக சொல்றீங்களா? இந்த பாருமா, நமக்கு பாட்டா முப்பாட்டெல்லாம் சொத்து வச்சுட்டு போல, கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம். நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிற? நீ கல்யாணம் பண்ணா இரு, அது போதும். எங்க கல்யாணத்துக்கு கூட கடன் வாங்கி தான் செஞ்சோம். ஏமா இப்ப ரொம்ப முக்கியமா அது? அது சரி, உங்க அப்பா கடனை எல்லாம் அடைக்கல, நான் எல்லாம் அடிச்சேன். அப்பா, பணம் தாப்பா பத்தாது. ஏன்னா 25,000 ரொக்கம் அதுக்கே போயிருது. அதுபோக மண்டப செலவு, சாப்பாடு செலவு, சீரு, கட்டில், மெத்த, பாத்திரங்கள், நகைகள், துணிமணி, பட்டுப்புடவை, இது எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் பணம் வெளியில தான்ப்பா கடன் வாங்கணும். எவ்வளவு கடன் வாங்கணுங்கிற? எப்படி பார்த்தாலும் 60 75,000 ரூபா வந்துருப்பா. அவ்வளவு தேவைப்படுமாப்பா? கண்டிப்பாப்பா. அண்ணே, நான் எங்க முதலாளிட்ட சொல்லி ஒரு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தரேனே. எங்க முதலாளி நான் கேட்டா கொடுப்பாருண்ணே. மாசம் மாசம் என் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சுக்க சொல்லலாம்னே. ராசப்பா, உன்னை யாரு பணம் கேட்டாங்க? நீ கல்யாண வேலைகள்ல குழந்தைகளுக்கு ஒத்தாசையாரு, அது போதும். இந்த சிரமம்லாம் நீ படக்கூடாது. அண்ணே, மகேஷ் பாப்பாவுக்கு நானும் சித்தப்பா தானே. என்னால முடிஞ்ச கடமையை நானும் அதுக்கு செய்யணும்லண்ணே. கண்டிப்பா செய்வேனே. என்னடா கோபி? சித்தப்பா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க பணத்தை கேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும். கடைசி நேரத்தை பணம் பத்தலன்னு வச்சுங்களேன், நானே உங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். கரெக்ட், நீ சொன்னா சரிதான். அப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் கடன் கேட்டு பாக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க பணம் கேட்டு பாருங்க. எப்படி இதை நடத்திடுவோம்ப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடத்தி தானே ஆகணும்.
ஆனா இதுவரை எவன் முன்னாலையும் போய் நின்று 5000 10,000 கூட கடன் வாங்கினவன் இல்லப்பா. கேட்டு தரங்க ஆகணும். பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கும்ல. ம், அப்பா எப்படியும் பணம் வெளியில புரட்டிடலாம்ப்பா, கவலைப்படாதீங்க. இல்லப்பா. மயிலு ராசப்பா, நீங்க பொறுப்பா குடும்பத்து காரியங்களை பாக்குறப்ப எனக்கு என்ன கவலை இருக்க போகுது? எதுவும் இல்ல. கோபி சாப்பிட்டு எழுதலாம். வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. சரி, எந்திரிங்க எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க. நீங்களும் சாப்பிட்டு போங்களேன். அண்ணி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அண்ணே நான் வரேண்ணே. சரிப்பா. சித்தப்பா, ம். பேராவூரில் பிரசிடன்ட் மாமாவை பார்த்து பேசுனீங்களா? சொல்றேன்ப்பா. சித்தப்பா, அவர்கிட்ட போய் என் அப்பாவுக்கு தெரிய வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. அவர் பெரிய பிரச்சனை பண்ணுவார் சித்தப்பா. பேசுறேன் கோபி, பேசுறேன் சித்தப்பா. பேசுவோம். வணக்கம் தம்பி. யோ, நீ எதுக்கு இங்க வந்த? உங்களை பார்க்க தான். என்னைய பார்க்கறதுக்கா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பார்க்க வருவேன்னு சொல்லுவேன். ஏய்யா, ஒரு பாவம் மாதிரி அது என்னைய போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டீங்களே, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் மண்டையை உடைச்சேன்னு வச்சுக்க. சே பிரதர் மை ஃபாதர் ரொம்ப பாவம், ப்ளீஸ் நோ அட்டாக். என்னையா அந்த மாதிரி முழிக்கிற? ஏய்யா, உன் பொண்ணை எங்கேயாவது நான் பார்த்துருக்கேனா? இல்ல என்னதான் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்படி இருந்தோம் என்னை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டியே. அவனுங்க எப்படியெல்லாம் நீ அடிச்சானுங்க தெரியுமா? தப்பு நடந்து போச்சு தம்பி. நீங்க பண்ணாத பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டீங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்னது மன்னிப்பு கேட்கறதுக்கா? ஆமா தம்பி, எதையுமே எனக்கு மனசுல வச்சுக்க தெரியாது. எஸ் பிரதர், மை ஃபாதர் வெரி ஓப்பன் அப், யூ நோ. தம்பி, பொண்ணை காணுங்கிற பதட்டத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்க மேல தப்பு இல்லைன்னு. மனசு உறுத்துச்சு. சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏன் பல்லு கூட வளர்க்கல. அதுக்கு தான் உங்ககிட்டயும் உங்க அக்கா கிட்டயும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் தம்பி. என்னங்க இது, வயசுல பெரியவரா இருக்கிறீங்க, நீங்க போய் என் காலில் விழுந்துக்கிட்டு? தம்பி, செஞ்சது தப்புன்னு என் மனசாட்சியே என்ன உறுத்துச்சு. அதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்களா, அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஏங்க, மன்னிப்பு கேட்டே தீர்வேன்னு புடிவாதமா இருக்கிற ஒருத்தரை இப்பதாங்க நான் பாக்குறேன். பிரதர், மை ஃபாதர் வெரி டிஃபரெண்ட். ஒரு தடவை முடிவு எடுத்துறானா அவர் முடிவை அவரே மாத்திக்கிற மாட்டாரு. நம்ம ரெண்டு பேரால என்ன செய்ய முடியும்? யூ நோ. தம்பி, நான் கடன் கேட்கறது கூட யாருடைய வீட்டு வாசப்படியும் தேடி போய் நின்னவன் கிடையாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக அங்கிருந்து இவ்வளவு தூரம் பஸ் பிடிச்சு வந்திருக்கேன் தம்பி. அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன மாதிரி அபூர்வமான பிறவிகளை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கும். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, அவங்க என்ன மன்னிக்கணும்ல. வீட்டுக்கு போலாம் தம்பி. பிரதர், சிஸ்டரும் கோவமா இருப்பாங்க. அப்ப அப்படியே சிஸ்டர் காலில் விழுந்துட்டாங்கன்னா சந்தோஷம். சரி வாங்க. பிரதர், வர்ற அவசரத்துல நம்ம சிஸ்டருக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல, ஏதாச்சும் வாங்கிட்டு போலாமா? ஒன்னும் வேண்டாம், அக்காவே கொடுப்பாங்க. வாங்க. அக்கா சமாதானம் ஆயிடுவாங்களா? அக்காவே வருது. சாந்தி, யார் வரான்னு பாரு. இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? தம்பி தம்பி, நான் சொல்றதை கேளுக்கா. சும்மா விடக்கூடாது. இவனுங்களை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? டேய், இங்க எதுக்காக வந்த? சிஸ்டர் கோபப்படாங்க, எதனால ஒன்லி மவுத் ஆகிங்க. பிரதர் சொல்லுங்க பிரதர். அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. என்னையா கேட்க சொல்ற? என்ன கேட்க சொல்ற? என் தம்பியை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அடி வாங்க வச்ச, அதெல்லாம் போதாதா? எங்க மூஞ்சில கரிய பூசிட்டு இப்ப வந்து என்னத்த கேட்க சொல்ற? ஏண்டா, உனக்காவது அறிவு இருக்கா? அந்த ஆளை பார்த்தோன்னா கைய காலை உடைக்கிறது விட்டு இங்க எதுக்குடா கூட்டு வந்த? இல்லக்கா, அவரை பார்த்தவொடனே எனக்கு கோவம் வந்துச்சு. கடையில இருக்கிற தேங்காய் எடுத்து மண்டை உடைக்க போயிட்டேன். உடைச்சிருக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. பிரதர் மன்னிச்சிட்டாங்க. உன்னையும் மாமாவும் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. அதாக்கா கூட்டிட்டு வந்தேன். ஆமாம்மா. எஸ் சிஸ்டர். வெச்சி என்னது மன்னிப்பா? என் பொண்டாட்டி யாரையும் மன்னிக்க மாட்டா. தமிழ்ல அவளுக்கு பிடிக்காத வார்த்தையே மன்னிப்பு தான். டாடி, அப்ப இங்கிலீஷ்ல சாரி கேளு டாடி. சாரி மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா. யோ, வாய மூடியா. ஆளும் மூஞ்சியும் பெருசா மன்னிப்பு கேட்க வந்துட்டான். நீ மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நடந்ததெல்லாம் மறந்துட முடியுமா எங்களால? என் பொண்ணு காணுங்கிற பதட்டத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. யோ, நீ என்ன சொன்னாலும் சரி, எங்க குடும்பமான போச்சே, அதுக்கு என்ன சொல்ல வர? தப்புதாம்மா. நடந்த தப்புக்கு பிராயசித்தம் பண்றமா. அம்மா, என்ன உங்க முகத்துல ராஜகலை ஓடுதுமா. நீங்க திட்டினா கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. சரி சரி, அது வந்து வயசுல பெரியவருங்க, ஏதோ மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு, மன்னிச்சு விட்டுறலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதை கேட்கதான் அவ்வளவு தூரத்துல இருந்து இங்கே வந்தீங்களா? வரலாமே. உங்க குடும்பம் தான் பெருந்தன்மையான குடும்பமாச்சே. அவ்வளோ நல்ல மனசு. ஏற்கனவே லவ் மேட்டர்ல மாட்டின பொண்ணை பெருந்தன்மையோட உங்க மருமகளை ஏத்துக்கிட்டீங்களா? என்னது லவ் மேட்டரா? அதாங்க, அந்த மகேஸ்வரி பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணி மண்ணெண்ணையை குடிச்சு அதை உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க விவரமா கொஞ்சம் சொல்லுங்க. அதாங்க, குடும்பத்துக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா மண்டையை உடைச்சு அதையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே. யாரு அவரா? ஏங்க பார்த்தா எவ்வளவு சாதுவா இருக்காரு. இல்லங்க, அங்கதான் நம்ம மிஸ் பண்றோம்.
அவனுங்க பார்க்கறதுக்கு தான் சைலண்ட், அடிச்சானுங்க வயலண்ட். அந்த பொண்ணு காதலிச்சதெல்லாம் உண்மைதானே? ஆமாங்க, அந்த பிரச்சனை பெருசான பிறகுதான் அவளே மண்ணெண்ணெய் குடிச்சா. அப்புறம் நாங்கெல்லாம் புத்திமதி சொல்லி மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சோம். நீங்க ராஜா மாதிரி இருக்கிற உங்க தம்பிக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிருக்கீங்க. உங்க பெருந்தன்மைக்கு முன்னாடி நாங்கெல்லாம் தூசுங்க. என் பையன் அந்த பொண்ணுக்கு முறப்பையன், அவனையே கட்டிக்க வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க யாரோ எவரோ பெருந்தன்மையோட அந்த பொண்ணை ஏத்துக்கிறீங்க. எப்படியோங்க, என் மச்சன பொண்ணு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்றதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வரேம்மா, வரேன் தம்பி, வரேங்க சிஸ்டர். ஏன் சாந்தி, இந்த ஆளே நம்ம மேல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் இந்த ஆள் சொல்றது எப்படி அப்படியே நம்ப முடியும்? எதுக்கு ஒரு நேர்ல விசாரிச்சுட்டா என்ன? நீங்க சொல்றது தாங்க சரி. அந்த ஆள் சொன்னது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வைங்க, இது வரைக்கும் நம்ம செலவு பண்ணதெல்லாம் வட்டி முதலமா வாங்காம அவங்கள சும்மா விடக்கூடாது. முதல்ல அந்த தரகருக்கு போனை போட்டு அந்த ஆளையும் அங்க வர சொல்லுங்க. சரி வாங்க, முதல்ல கிளம்புவோம். நீங்க போய் ரெடி ஆகிட்டு இருங்க, நான் கடையை எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, நேரம் ஆயிர போகுது. வாங்க. சம்பந்தம் விஷயம் எப்படிரா? என்ன டாடி, காமுக்கு நடந்த மேட்டர்லாம் மகேஸ்வரிக்கு நடக்க சொல்லி அவங்க சீட் பண்ணிட்ட? காரணமா தான்டா. இன்னும் என்னென்ன நடக்க போகுது பாரு. என்ன டாடி? வெயிட் அண்ட் see. எனக்கு இன்னொரு கடமை பாக்கி இருக்குடா. என்ன டாடி? அந்த மயிலு தான் மாமன் பாண்டிக்கு நம்ம மகாவை பொண்ணு கிட்ட வந்தான்ல, அந்த விஷயத்த அவன் அண்ணன் சொக்கலிங்கத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான். ஆமாம் டாடி. அதை சொல்றதுக்காகவே காரைக்குடி சொக்கு வீட்டுக்கு நம்ம போறோம். அப்படியா? ரெண்டு குடும்பமும் என்ன கதியாக போகுது பாடுறா. சும்மாவா, என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட சம்பந்தம் கிடைச்சது, கெடுத்துட்டானுங்களடா. அவனுங்க குடும்பத்துல கல்யாணமா நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. கஞ்சி சாப்பிடுமா. என்னம்மா பாக்குற? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குடி மகா. நீ ஏன் இப்பதான் உடம்பு தேறி வர? நீ ஏன் கண்டதை நினைச்சு குழப்பிக்கிற? நான் தைரியமா தான் இருக்கேன். சாப்பிடு. அத்தை வா கோபி. வாங்கத்தான். என்னத்த கஞ்சி சாப்பிடுறீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு கிடக்குது விடு கோபி. நேற்று சின்ன அண்ணனும் பாண்டியும் வந்திருந்தாங்களாமா, என்னென்னவோ பேசிட்டு போயிருக்காங்க. அது ஒண்ணு இல்லத்த, மகாட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இல்ல கோபி, நான் முதல்ல மகாட்ட தனியா பேசுறேன், அப்புறம் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறேன். சரி போய் பேசுங்க, ஆனா ரெண்டு பேரும் குழப்பம் இல்லாம தெளிவா இருந்தா சரி. வா மகா. பாண்டி என்ன மகா பேசினாப்ல? என்னை சுத்தி என்னத்தான் நடக்குது? ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. பாண்டிய தன்னை என்கிட்ட வந்து, மகா நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாங்க. மயில் மாமா எங்க அப்பா கிட்ட வந்து பாண்டிக்கு மகாவா கூடன்னு கேக்குறாங்க. இது என்ன டிராமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. டிராமா இல்ல மகா, எல்லாமே உண்மை. இப்ப நம்ம குடும்பத்தை சுத்தி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுக்கு நீ காரணம் இல்ல, ஆனா அந்த சங்கடம் எல்லாமே உன்னை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. நீ என் மேல வச்சிருக்க பிரியம், அதனால ஏற்பட்ட குழப்பம், இது எல்லாத்தையும் தாண்டி பாண்டி உன்னை காதலிக்கிறா மகா. அவன் காதல் சாதாரணமானது இல்ல, அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். அவனுக்கு நீதான் வாழ்க்கையிலே நினைச்சிட்டு இருக்கான். நீ மட்டும் அவனுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, நான் செத்துருவேன் இல்லைன்னா பைத்தியமாயிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கே தெரியுமாகா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சாபக்கேடு இருக்கு. ஒவ்வொரு தலைமுறையிலும் யாராவது ஒருத்தர் ராசப்பா சித்தப்பா மாதிரி ஆயிடுறாங்க. நீ கிடைக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காக பாண்டி எங்க அப்படி ஆயிடுவானோன்னு சொல்லி சித்தப்பா தினமும் பயந்து செத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்குன்னு சில ஆசைகள், சில கனவுகள் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்மளோட ஆசைகளும் கனவுகளும் தான் பெருசா, இல்ல குடும்பத்தோட சந்தோஷம் பெருசான்னு பார்த்தா குடும்பத்தோட சந்தோஷம் தானே பெருசு. நாளைக்கு நீ நான் கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அப்ப பாண்டி ரோட்ல பைத்தியமாவோ இல்ல அவனுக்கு வேற ஏதாவது ஆயிருந்தாலோ நம்ம ரெண்டு நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல பாண்டிய பத்தியே கவலைப்படாம நம்மளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சுயநலமா சிந்திக்க தான் முடியுமா? இப்ப என்ன சொல்றீங்க? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், அதானே? என் வாழ்க்கை, என்னோட சந்தோஷம், அது மட்டும்தான் முக்கியம்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல. நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளோட கல்யாணம் பாண்டியோட வாழ்க்கையை பழி வாங்கிடக்கூடாது இல்லையா? பாண்டி முன்கோபக்காரன் தான், ஆனா அவனோட பாசத்துக்கு எல்லையே கிடையாது.
அவன் உன் மேல உயிரே வச்சிருக்கான். நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அவன் உன்னை தரையிலே நடக்க விட மாட்டான், உள்ளங்கையில வச்சு தாங்குவான். இன்னும் சொல்ல போனா அவன் என்னைய விட உன்னை நல்லா பாத்துக்குவான். ஓ, ரொம்ப சாதாரணமா என்னைய விட்டுரு பாண்டிய கட்டிக்கன்னு சொல்றீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல மகா, நான் சுத்தி வளைச்சு நீங்க இதானே சொல்ல வரீங்க? ஏன்டா என்னை இழக்கிறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? பாண்டியோட வாழ்க்கைக்காக என்ன நீங்க ஈஸியா விட்டு கொடுத்துருவீங்க இல்ல? இல்ல மகா, நான் அப்படி சொல்ல வரல. இப்போ மனசார சொல்றேன், என்னைய விட பாண்டிதான் உனக்கு நல்ல புருஷனா இருப்பான். இதோ பாருங்க தா, உங்களுக்கு என்ன கட்டிக்க இஷ்டம் இல்லனா இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு என்ன விட்டு அவனை கட்டிக்கன்னு சொல்லி இன்னொரு ஆளுக்குலாம் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டாம். உங்க விருப்பத்தை மட்டும் தான் நீங்க சொல்லணும். உங்களுக்கு என்ன பிடிக்குதா பிடிக்கலன்னு மட்டும் சொல்லுங்க. ஆனா நான் யாரை கட்டிக்கணும்னு நீங்க சொல்ல வேணாம். அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதை நான் தான் முடிவு பண்ணணும். அதை நான் முடிவு பண்ணிட்டேன். அது நீங்க தான். நீங்க வேணா என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். மகா, உன்னை நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம குடும்பத்தோட நிம்மதி, சந்தோஷம், ஒற்றுமை இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்க, நம்ம குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது. பாண்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிப்போச்சுன்னு வச்சுக்க, சித்தப்பா பார்க்க முடியுமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மகா. ஏத்தா, நானும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. உங்களை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கை, என்னோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, பாண்டியும் மயில் மாமாவும் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம், அப்படிதானே? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. அத்தா, நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு பல முறை சொல்லிட்டேன். இனிமே நான் என்ன செஞ்சு மகா ப்ளீஸ்.